வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ரெட்யூசர்னா என்ன அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளக்ஸான டாபிக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்த யூஸ் ஸ்டேட் இதெல்லாம் நீங்க பார்த்திருந்தா தான் உங்களுக்கு புரியும். நீங்க யூஸ் ஸ்டேட் பத்தி பார்க்கல அப்படின்னா, நீங்க மறக்காம அத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நான் ஐ பட்டன்லயே குடுக்குறேன். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் யூஸ் ரெட்யூசர்னா என்னன்றத பார்த்துடலாம். யூஸ் ரெட்யூசர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு ரீடக்ஸோட சின்டாக்ஸ் மாரி தான் வந்து இருக்கும். ரொம்பவே ஈஸியா இருக்கும். நான் சொல்லியிருந்தேன்ல நேத்து நம்ம வந்து யூஸ் கான்டெக்ஸ்ட் வந்து பார்த்திருப்போம். ஸோ யூஸ் கான்டெக்ஸ்ட்டும், ரீடக்ஸும் வந்து நான் சொல்லியிருப்பேன். அதிலேயே வந்து சொல்லியிருப்பேன். யூஸ் கான்டெக்ஸ்ட்டோட ரீடக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா நம்மளால நெறைய செய்ய முடியிற மாரி இருக்கும். ஸோ நீங்க இத கத்துக்கிட்டீங்க அப்டின்னாலே வந்துட்டு யூஸ் ரெட்யூசர வந்து கத்துக்கிட்டீங்கனாலே, இதோட சின்டாக்ஸ் எல்லாமே ரீடக்ஸ் மாரி இருக்கும். நமக்கு ஈஸியா இருக்கும் ரீடக்ஸ் புரியறதுக்கும். ஸோ கொஞ்சம் நல்லாவே கவனிச்சுக்கோங்க. சரி ஓகே. இப்ப நான் வந்துட்டு இத நான் வாயால சொன்னா இப்டி சொல்லிட்டே இருந்தா புரியவே புரியாது. நம்ம வந்து டைரக்ட்டா கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கோட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சிம்பிளா வந்து எப்டி பிரேக் டவுன் பண்ண முடியுமோ அப்டி வந்து பிரேக் டவுன் பண்ணி சொல்றேன். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இதோட சின்டாக்ஸ் எழுதணும்ல. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட். ஸோ இதுவும் வந்து யூஸ் ஸ்டேட் மாரி தான். 2 வந்து எடுத்துக்கும். என்னென்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட், டிஸ்பேட்ச். ஸோ இந்த மாரி வந்து 2 வந்து எடுத்துக்கும். இதோட ஹூக் வந்து இருக்குல்ல, ஸோ யூஸ் ரெட்யூசர். ஸோ நான் இத வந்து போட்டாச்சு. ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு எனக்கு ரியாக்ட்லேருந்து. சரி ஓகே. இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து யூஸ் ஸ்டேட்ல வந்து பார்த்திருப்போம். இனிஷியல் ஸ்டேட் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல இனிஷியல் ஸ்டேட் வைக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுலயும் வந்து இனிஷியல் ஸ்டேட் வைக்க முடியும். ஆனா இது வந்து 2 ஆர்குமென்ட் வந்து எடுத்துக்கும். ஸோ என்னென்ன ஆர்குமென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரெட்யூசர். ஸோ செகண்ட் வந்து தான் இனிஷியல் ஸ்டேட். ஸோ இனிஷியல் ஸ்டேட். ஸோ நான் இங்க வந்து ஏன் ரெட்யூசர்ன்னு போடுறேன், இந்த இனிஷியல் ஸ்டேட்ன்னு போடுறேன் அப்படின்றது தெரியல. இனிஷியல் ஸ்டேட்ட நீங்க இங்கேயே வந்து டிக்ளேர் பண்ணலாம். பட் வந்து பெஸ்ட் பிராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேட்ட வந்து ஒரு வேரியபிளா வச்சு வெளியிலேருந்து நீங்க போட்டீங்கன்னா தான், அது வந்து ரீடக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணும்போதும் வந்துட்டு நமக்கு வந்து அதே பழக்கம் வந்து வரும். ரீடக்ஸோட சின்டாக்ஸ் வந்து அப்படிதான் வந்து இருக்கும். அதே மாரி ரெட்யூசர்ன்றது வேற ஒண்ணுமே இல்லங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபங்ஷன். நம்ம என்னென்னலாம் நடக்கணும்னு நெனைக்கிறோமோ, அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ரெட்யூசர்ல போடுவோம். ஸோ இவ்வளோதான். இது வந்து இதோட சின்டாக்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ வந்து எரர் அடிக்குதுல்ல, 2 எரர் அடிக்குதுல்ல, அத நம்ம சால்வ் பண்ணணும் அப்டின்னா, நம்ம வந்துட்டு இனிஷியல் ஸ்டேட்டையும், ரெட்யூசரையும் வந்து டிக்ளேர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இனிஷியல் ஸ்டேட்ட வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். கான்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேட். ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேட் வந்து ஆப்ஜெக்ட்டா இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட்க்குள்ள நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஸோ நான் கவுண்ட் ஆஃப் 0 அப்படின்றத வந்து இனிஷியலைஸ் பண்ணி விட்டுர்றேன். ஸோ நம்ம ஸ்டேட்ல பார்த்த மாரியே தான். அதே தான் ஸ்டேட்ல நடக்கிறதே விஷயம் தான். இங்க வந்து நம்ம கவுண்ட், செட் கவுண்ட்ன்னு போட்டிருப்போம். யூ ஸ்டேட்ல இனிஷியல் ஸ்டேட் வந்து 0ன்னு போட்டிருப்போம். ஸோ நம்ம அதுக்கு பதிலா என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இனிஷியல் ஸ்டேட்ட வந்து ஒரு வேரியபிளா வச்சு வெளியில வைக்கிறோம். அதுல நான் கவுண்ட் வந்து 0ன்றத இனிஷியலைஸ் பண்ணி விடுறேன். சரி ஓகே. இது முடிஞ்சிருச்சு. செகண்ட் எரர் என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்யூசர். ஸோ நம்ம ரெட்யூசர்ன்றது ஃபங்ஷன்னு சொல்லியிருந்தேன். அத நம்ம வந்து கிரியேட் பண்ணிடணும். ஸோ கான்ஸ்ட் ரெட்யூசர் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு போட்டுடுறேன். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரோ ஃபங்ஷனா வந்து போட்டுறேன். ஸோ ஆரோ ஃபங்ஷன் எப்படி எழுதணும் தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் அத வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே. இப்ப ரெட்யூசர் இஸ் நாட் டிஃபைன்ட்ன்னு சொல்லி இங்க வருது. நம்ம வந்து சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டேன்னு ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டேனாலுமே, எனக்கு வந்து அது வந்து நார்மலா வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. சரி ஓகே. இப்ப இந்த ரெட்யூசர்ன்றது போட்டாச்சு. இப்ப இந்த ரெட்யூசர்ல 2 இது வந்து எடுத்துக்கும். இங்க நம்ம இந்த சொல்லுவோம்ல பாராமீட்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம வந்து ஆன் சேஞ்ச் வீடியோல வந்து பார்த்திருப்போம். ஈவென்ட்ட வந்து இது வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாரி வந்து நம்ம அத வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆரோ ஃபங்ஷன்ல இப்ப இந்த ரெட்யூசர் வந்து இந்த யூஸ் ரெட்யூசர் இருக்குல்ல. ஸோ இதோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்ப ஆன் சேஞ்சுக்கு வந்து ஈவென்ட் வந்து ஒரு பவர் மாரி. ஸோ அந்த இடத்துலேருந்து நான் ஈவென்ட்ட வந்து கிராப் பண்ணி என்னால ஸ்டேட்ல செட் பண்ணி என்னால யூஐல வந்து ஷோ பண்ண முடியும். இப்ப ரெட்யூசருக்கு என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கரண்ட் ஸ்டேட் நம்ம இங்க வந்து கான்ஸ்ட் கவுண்ட், செட் கவுண்ட். ஸோ நான் இங்க ஸ்டேட்டையும் வந்து எழுதிடுறேன். ஸோ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ கவுண்ட், செட் கவுண்ட்ன்ற மாரி வந்து வச்சிடுறேன். யூ ஸ்டேட்ன்றத போட்டுடுறேன். ஸோ போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஸ்டேட் வந்து இல்லன்னு சொல்லுது. ஸோ அத இம்போர்ட்டும் பண்ணிடுறேன். ஸோ ரியாக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆயிடுது. நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது வந்து சரியாயிடும். ஸோ இப்ப வந்து ஒர்க் ஆயிடுச்சு. இப்ப நான் இங்க வந்துட்டு இந்த கவுண்ட்ன்றது தான் நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிருப்போம். இங்க நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேட் வந்து என்ன வச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ அதுதான் நான் இனிஷியல் ஸ்டேட் வெளியில போட்டு அதோட கவுண்ட்ட வந்து நான் 0ன்றத இங்க வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டேட்ல நம்ம இப்படி இந்த கவுண்ட் வந்து 0ன்னு இருக்கும். அதே மாரி நான் இனிஷியல் ஸ்டேட்ல கவுண்ட் 0 அப்படின்றது வச்சிடுறேன். இங்க வந்து 2 எடுத்துக்கும்னு சொன்னேன்ல இந்த ரெட்யூசர். என்னென்ன எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் இன்னொன்னு வந்துட்டு ஆக்ஷன். ஸோ இது வந்து 2 இத வந்து எடுத்துக்கும். ஆன் சேஞ்ச்ல எப்படி ஈவென்ட் எடுத்துக்குமோ, அதே மாரி ஸ்டேட், ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த ஸ்டேட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கரண்ட்டான ஸ்டேட். இப்போ கவுண்ட் வந்து 0ன்னு இருக்கு. நான் வந்து இப்போ ஒரு 10 வாட்டி இன்கிரிமென்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஸ்டேட்டோட வேல்யூ வந்துட்டு 10ன்னு இருக்கும். ஸோ நான் இந்த 10ன்றது தான் இந்த கரண்ட் வேல்யூ ஹோல்ட் பண்றது தான் வந்து இந்த ஸ்டேட். நம்ம இத வந்து செட் கவுண்ட்ல வந்து யூ ஸ்டேட்ல பண்ணுவோம். இங்க வந்து ஸ்டேட்லயே நம்மளால வந்து பண்ண முடியும். அப்ப இந்த ஆக்ஷன்னா என்னன்னு கேட்கிறீங்கல்ல. ஸோ இந்த ஆக்ஷன்னா என்னன்றது நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி,
இங்க கீழ வந்துட்டு நம்ம வந்து ஒரு 3 விஷயம் வந்து பண்ணிறலாம். மொத்தம் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு 3 பட்டன் வந்து வைக்கிறேன். ஸோ என்னென்ன பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 பட்டன் வந்து நான் வைக்கிறேன். ஸோ 1 வந்து இன்கிரிமென்ட். ஸோ 1 வந்து இன்கிரிமென்ட், இன்னொன்னு வந்துட்டு டிக்ரிமென்ட், இன்னொன்னு வந்து ரீசெட். ஸோ இந்த மாரி 3 வந்து வச்சுர்றேன். ஸோ டிக்ரிமென்ட், இங்க வந்துட்டு இத வந்து ரீசெட் அப்படின்ற மாரி வந்துட்டு வச்சுர்றேன். ஸோ 3 பட்டன் வந்து நம்ம வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு பேராகிராஃப் வந்து வைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கவுண்ட்ட வந்து ஷோ பண்ணணும்ல, யூஐல வந்து ஷோ பண்றதுக்காக நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் டாட் கவுண்ட் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஸ்டேட் டாட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப 0ன்றது இருக்கு. ஸோ நான் எங்கேருந்து இந்த ஸ்டேட் எடுத்தேன் அப்படின்னு தெரியலன்னு நெனச்சீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. இந்த கரண்ட் ஸ்டேட்ட வந்து நான் இங்க வந்து எடுத்துக்கிட்டேன். அதே மாரி கவுண்ட் வந்து 0ல இருக்கு. ஸோ 0வும் நமக்கு வந்து வச்சாச்சு. இப்ப நம்ம வந்துட்டு 3 வந்து இந்த பட்டன் இருக்குல்ல, ஸோ நம்ம இந்த 3த்துக்குமே ஆன் கிளிக் பண்ணா தானே நம்மளால வந்துட்டு அத வந்து அடுத்து என்னென்ன இன்கிரிமெண்ட் ஆகுது, டிக்ரிமெண்ட் ஆகுதுன்றத பார்க்க முடியும். ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு ஒரு ஆன் கிளிக் வந்து எழுதுறேன். ஸோ ஆன் கிளிக் எழுதியாச்சு. ஸோ ஆன் கிளிக் எழுதிட்டாலே நமக்கு வந்து டைரக்ட்டா மைண்ட் என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் வந்து எழுதணும். அந்த ஃபங்ஷன் வந்து எதுக்கு இருக்கணும்? ஒண்ணு வந்து இன்கிரிமென்ட்க்கு தனியா ஒரு ஆரோ ஃபங்ஷன், டிக்ரிமென்ட்க்கு தனியா ஒரு ஆரோ ஃபங்ஷன், ரீசெட்டுக்கு தனியா ஒரு ஆரோ ஃபங்ஷன். இந்த மாரி 3 ஃபங்ஷன் எழுதுவோம். ஸோ நான் அது இல்லாம நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைம்ல வந்துட்டு ஒரே டைம்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பேட்ச்ன்னு சொல்லி வந்து ஒரு இது இருக்கு. ஸோ டிஸ்பேட்ச்ன்றது என்ன அப்படின்னா, அந்த ஒரு ட்ரிகர் மாரி. இது வந்து இந்த கன் பாயிண்ட் மாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாருமே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து தான் நம்ம வேல்யூஸ வந்து இந்த ரெட்யூசருக்கு வந்து ஷூட் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து இத வந்து கன் மாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ட்ரிகர் மாரி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பேட்ச்ல வந்துட்டு டைப்ன்னு சொல்லி வந்து ஒரு இது இருக்கு. ஆர்குமென்ட் இருக்கு. ஸோ நம்ம அத என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுத்துக்கும் ஒண்ணொண்ணு மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரிமென்ட்ன்றது மாரி வச்சுடுறேன். ஸோ இன்கிரிமென்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரிமென்ட். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட். ஸோ நம்ம வந்து 3 இதுக்கும் 3 இது வந்து வச்சாச்சு. இதே நம்ம நார்மலா பண்ணணும் அப்படின்னா, நம்ம 3 ஃபங்ஷன் வந்து எழுதியிருப்போம். இன்கிரிமென்ட்க்கு தனியா ஒரு ஃபங்ஷன், கான்ஸ்ட் இன்கிரிமென்ட் கவுண்ட்க்கு, கான்ஸ்ட் டிக்ரிமென்ட் கவுண்ட், ஸோ கான்ஸ்ட் ரீசெட் கவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம 3 ஃபங்ஷன் வந்து எழுதியிருப்போம். அப்படி இல்லாம என்னால வந்து டிஸ்பேட்ச் பண்றது என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டைப்ன்றத மட்டும் நான் வந்து குடுக்குறேன். இன்கிரிமென்ட்டா இது இன்கிரிமென்ட்னா இன்கிரிமென்ட் டைப், டிக்ரிமென்ட்னா டிக்ரிமென்ட் டைப், ரீசெட்னா ரீசெட் டைப். ஸோ இது எல்லாத்தையும் வந்து குடுத்துட்டேன். ஸோ இப்ப குடுத்து முடிச்சுட்டேன். இப்ப நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வந்துருவேன். இங்க இந்த இடத்துல வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம வந்து ஸ்விட்ச் கேஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த ரெடியூசருக்குள்ள. ஏன் ஸ்விட்ச் கேஸ் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் கேஸ் தான் வந்து ஒண்ணு ஃபெயில் ஆனா வந்துட்டு இன்னொன்னு நீங்க இஃப் எல்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இது வந்து அத விட ஈஸியா தான் இருக்கும். ஸோ ஒண்ணு வந்து இத செக் பண்ணி பார்க்கும். இது இல்லன்னா நெக்ஸ்ட், இது இல்லன்னா நெக்ஸ்ட். ஒண்ணுமே இல்ல அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டா வந்து வந்துரும். ஸோ அதனால நம்ம வந்து ஸ்விட்ச் தான் வந்து போடுவோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் டாட் டைப். ஸோ இந்த ஆக்ஷன்றது இருக்குல்ல, இந்த ஆக்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, டைப்ன்னு ஒரு இது வந்து வச்சிருக்கும். அதுல உள்ள ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு. இது ஆக்ஷன் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. அதுல வந்துட்டு டைப்ன்றது இருக்கும். ஸோ இந்த டைப் தான் நான் இங்க குடுக்குற டைப். இங்க இந்த டிஸ்பேட்ச் இருக்குல்ல, இது வந்து எங்க போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ஷனுக்கு வரும். இந்த ஆக்ஷன்ல டைப் என்னன்னு பார்க்கும். இது வந்து இன்கிரிமென்ட்டா இருக்கு. ஸோ இன்கிரிமென்ட் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்விட்ச் கேஸ்க்கு வந்து நம்ம நார்மலா எப்பொழுதுமே எழுதுற மாரி தான். ஸ்விட்ச் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரிமென்ட். ஸோ அந்த நேம மட்டும் நான் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் பண்றேன். ஸோ ரிட்டர்ன்ல எனக்கு வந்து இந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும். எப்பொழுதுமே ஸ்விட்ச் கேஸ்ல நார்மலா பண்ற மாரி தான். நம்ம இங்க வந்து சில எக்ஸாம்பிள்லாம் வந்து பார்த்துருப்போம். இந்த W3 ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா, கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 அப்படின்னு சொல்லி இந்த சி ப்ரோகிராம் எல்லாத்துலயுமே கம்ப்யூட்டர் சயன்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்விட்ச் கேஸ் வந்து கண்டிப்பா வந்து தெரியும். ஸோ ஸ்விட்ச் கேஸ்னா என்னன்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பா வந்து மேக் பண்றேன். ஸோ ஸ்விட்ச்னா என்னன்னா, ஜஸ்ட் வந்து ஜென்ரலா வந்து இந்த மாரி தான். இது 1, 2, 3 அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ நான் இங்க அந்த 1, 2, 3ன்றதுக்கு போறதுக்கு பதிலா நான் வந்து இங்க இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட், ரீசெட் அப்படின்ற மாரி வைக்கிறேன். ஸோ இந்த வேல்யூவ வந்து எனக்கு யூஐல ஷோ பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஆப்வியஸா வந்து அத ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால நான் வந்து ரிட்டர்ன் பண்றேன். எத ரிட்டர்ன் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்ட் இருக்குல்ல, இந்த கவுண்ட்ட தான் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இந்த கவுண்ட்ட நான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, இப்ப வந்து எனக்கு 0ல இருக்கு. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் டாட் கவுண்ட்ன்றத எடுத்துக்கிறேன். இங்க நான் வந்து யூஐல வந்து ஷோ பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, ஸ்டேட் டாட் கவுண்ட்ன்னு சொல்லிட்டு. இதே வேல்யூ தான் இங்கேயும் இருக்கும். இந்த கரண்ட் ஸ்டேட் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த இடத்துல வரும்போது கரண்ட் ஸ்டேட்ல வந்து இருக்கும். அதனால நான் வந்து ஸ்டேட் இங்கேயும் வந்து இந்த கரண்ட் ஸ்டேட் தான் இருக்கும். ஸோ ஸ்டேட் டாட் கவுண்ட்ன்றத வைக்கிறேன். ஸோ நம்ம இன்கிரிமென்ட் பண்ண போறோம் அப்படின்றதுனால நான் வந்து பிளஸ் 1ன்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் 2. ஸோ கேஸ் 2 வந்து நமக்கு என்ன அப்படின்னா, இந்த டிக்ரிமென்ட். ஸோ நான் அதனால இத காப்பி பண்ணி 2 வாட்டி போட்டுக்கிறேன். ஸோ 2 வாட்டி வந்து போட்டேன்.
இங்கேயும் வந்துட்டு இத அலைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து டிஃபால்ட்டா வந்து ஒரு இது இருக்கும். ஸோ நம்ம அதையும் வந்து வச்சிரலாம். அப்புறம் நம்ம வந்துட்டு போடலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ஸ்விட்ச்ல வந்து இருக்கும். எதுவுமே இல்ல, எனக்கு எதுவுமே நடக்கல. இந்த இன்கிரிமென்ட் இல்ல, டிக்ரிமென்ட் இல்ல, ரீசெட் இல்ல அப்டின்னா, எனக்கு வந்துட்டு இது வந்து நார்மலா அந்த இனிஷியல் ஸ்டேட்ட வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும்ல. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ட வந்து டிஃபால்ட்டா வந்து ரிட்டர்ன் வந்து ஸ்டேட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுறேன். சரி ஓகே. நம்ம இத வந்து அலைன் மட்டும் பண்ணிக்கலாம். சரி ஓகே. இப்ப நம்ம அலைன் பண்ணியாச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரிமென்ட்க்கு வந்து வச்சிருக்கேன். அதே மாரி நான் இங்க வந்து டிக்ரிமென்ட்ட வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கேஸ் 2ல வந்து டிக்ரிமென்ட்ட போட்டுடுறேன். தென் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெட். ஸோ ரீசெட்டுக்கும் நான் வந்து இங்க என்ன போடுறேன் அப்படின்னா, இத வந்து இந்த ரீசெட்ன்ற நேம் மட்டும் மாத்திக்கிறேன். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கேஸ்ல வந்து நீங்க என்ன நேம் குடுக்குறீங்களோ, அது அப்படியே இந்த டிஸ்பேட்ச்ல வந்து இந்த டைப்ல வந்து இருக்கணும். இதுல நான் வந்து இன்கிரிமென்ட்ல இன்னொரு டி எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அது வந்து ஒர்க் ஆகாது. எனக்கு அடுத்தடுத்த கேஸ் வந்து செக் பண்ணிட்டே வரும். நேம் வந்து இன்கிரிமென்ட்டா இருக்கா? அந்த நம்ம 2 டீ போட்ட மாரி இருக்கா? அப்படின்னு சொல்லி இங்க வரும். ஸோ இருக்காது. கேஸ் ரீசெட்லயும் வந்து செக் பண்ணி பார்க்கும். அங்கேயும் இருக்காது. ஸோ நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா அந்த ஸ்டேட் வந்து இனிஷியல் ஸ்டேட் என்ன இருக்கோ, அத வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும் நமக்கு. ஸோ இதுல வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க வந்து இப்ப நம்ம லாஜிக்க மட்டும் மாத்துனா போதும். இங்க வந்து டிக்ரிமென்ட்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -1 வந்து பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து -1 ஆயிடும். ஸோ நான் ரீசெட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு கவுண்ட் வந்து 0ன்றத நம்ம போட்டுறலாம். இல்ல இனிஷியல் ஸ்டேட்டே நீங்க வந்து எடுத்து கூட போடலாம். ஸோ நான் இப்போதைக்கு நல்லா ஈஸியா நமக்கு புரியணும் அப்படின்றதுனால கவுண்ட் ஆஃப் 0ன்றத போட்டுடுறேன். ஸோ போட்டு முடிச்சுட்டு நான் இப்ப என்ன பண்றேன், சேவ் பண்ணிடுறேன். இங்க வந்து ஒரே ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரிமென்ட் பண்றேன். ஸோ எனக்கு வேல்யூ வந்து நடக்குது. ஸோ அதே மாரி டிக்ரிமென்ட் பண்றேன். எனக்கு அதுவும் நடக்குது. இப்ப நான் வந்து கொஞ்சம் இன்கிரிமென்ட் பண்ணிடுறேன். ஸோ 7 வரைக்கும் இருக்கு. நான் ரீசெட் குடுத்தேன்னா எனக்கு 0 வரணும். ஸோ ரீசெட்ன்னு குடுக்குறேன். எனக்கு மறுபடியும் வந்து 0ன்றது வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இவ்ளோ தாங்க வந்து யூஸ் ரெட்யூசர். நம்ம வந்து தனித்தனியா வந்து ஃபங்ஷன்ஸ் வந்து எழுதாம, தனித்தனி ஸ்டேட் வைக்காம, எனக்கு ஒரு எல்லாத்தையும் வந்து ஒரே அந்த இப்ப என்னால வந்து அத வந்து கம்பைன் பண்ணி எழுத முடியும். அந்த லாஜிக்க என்னால கம்பைன் பண்ணி எழுத முடியும். அப்டின்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து யூஸ் ரெட்யூசருக்கு வந்து போலாம். எல்லா இடத்துலயுமே யூஸ் ரெட்யூசர் வந்து யூஸ் ஆகுமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஆகாது. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளக்ஸா இருக்கும் அப்டின்றதுனால நெறைய இடத்துல யூஸ் ஸ்டேட் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூஸ் ரெட்யூசர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா யூஸ் ரெட்யூசர் யூஸ் பண்ணலாம். இப்ப Swiggy, Zomatoலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்துட்டு கண்டிப்பா வந்து அந்த ப்ராடக்ட்ட வந்து ஆட் பண்றது. இந்த Amazon, Flipkart இது எல்லாத்துலயுமே வந்து ப்ராடக்ட் ஆட் பண்றது, ப்ராடக்ட்ட டிக்ரிமென்ட் பண்றது, இந்த மாரி இது வச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு எதுவுமே வேணாம் அப்டின்னா கார்ட்ட கிளியர் பண்றதுக்கும் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாரி இடத்துலலாம் கண்டிப்பா வந்து யூஸ் ரெட்யூசர் வந்து யூஸ் ஆகும். நம்ம போட்டுட்டு ஒரு ஒரு இதுக்கும் தனித்தனி ஸ்டேட்ட வச்சு, தனித்தனியா ரெண்டர் ஆகி அந்த ஸ்டேட்னாலே நான் சொன்னேன், மொத்தமா ரீரெண்டர் காம்போனன்ட்டே ரீரெண்டர் ஆகும் அப்டின்னு சொல்லிட்டு. நம்ம 3 ஸ்டேட் வைக்கணும். இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட் இதுக்குன்னு சொல்லிட்டு அந்த மாரி 3 ஸ்டேட் வைக்கணும். அதே மாரி 3 ஃபங்ஷன் எழுதணும். இந்த மாரி இல்லாம என்னால வந்து இத கம்பைன் பண்ணி சிம்பிளா லாஜிக் எழுத முடியும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் ரெட்யூசர் வந்து யூஸ் பண்றோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நான் இங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டீ குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நடக்காது. ஏன் நடக்காதுன்றத நான் சொல்றேன். ஸோ நான் இப்ப வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரிமெண்ட் அழுத்துறேன். எதுவுமே ஆவல எனக்கு. ஸோ நான் இத வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்கிரிமெண்ட் வந்து இது பண்ணிடுறேன். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இன்கிரிமெண்ட் வந்து நடக்கும். ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு டிஃபால்ட்டா வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்ட வந்து குடுக்குறதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட் ஆஃப் 100 அப்படின்னு 1000ன்றத குடுத்துடுறேன். ஸோ இங்க வந்து நான் வந்து டீ போடுறேன். ஸோ இப்ப போட்டேன் அப்படின்னா, இங்க ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம் நம்ம. இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே இது வந்து புரியும். நான் இப்ப இன்கிரிமென்ட்ன்றது குடுப்பேன். எனக்கு இங்க வந்து செக் பண்ணும். இருக்காது. ஸோ இதுக்குள்ளேயே வராது. எனக்கு இந்த ரிட்டர்ன்க்குள்ளேயே வராது. நெக்ஸ்ட் வந்து இங்க இந்த 2 டீ இருக்கா? இன்கிரிமென்ட் 2 டீ இருக்கான்னு பார்க்கும். இந்த நேமே வேற. ஸோ இங்கேயும் இருக்காது. இந்த ரிட்டர்ன்க்குள்ளேயும் போகாது. நெக்ஸ்ட் ரீசெட்க்கு வரும். இங்கேயும் வந்து வராது. இங்கேயும் வந்துட்டு இன்கிரிமென்ட்ன்றது அந்த வேரியபிள் நேம் இல்ல. ஸோ இதுக்குள்ளேயும் போகாது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஃபால்ட்டா எனக்கு இதான் நடக்கணும்ன்றது இருக்கும். ஸோ எனக்கு வந்து கவுண்ட் வந்து 1000ன்றது வந்துரும். ஸோ நான் இப்ப இன்கிரிமென்ட்ன்றத கிளிக் பண்றேன். 1000ன்றது வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ அதனால நம்ம இந்த நேம் வந்து இங்கேயும் இங்கேயும் வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆகுற மாரி வந்து குடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து யூஸ் ரெட்யூசர்க்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்டின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். Thank you for watching this video.